श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 9வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். त्रैविद्या मां सोमपाः पूतपापाः यज्ञैरिष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकम् अश्नन्ति दिव्यान् दिवि देवभोगान्. கடந்த சத்சங்கத்திலோ பகவான் கிருஷ்ணர் பேசின விஷயம் முக்கியமான அம்சம் ஈஸ்வர ஸ்வரூபம், நிஜஸ்வரூபமாவது ஈஸ்வரா. அந்த நிஜஸ்வரூபத்தின்னு தெரிஞ்சிக்காம விவேகம் உபயோகப்படுத்தாமல் இருக்கிற அஜ்ஞானிகள் இல்லைன்னா மூடர்கள், அவங்கள பற்றி சொன்னதுக்கு பிறகு இன்னொரு பக்கம் விவேகத்தோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க மகாத்மர்கள். அப்படிப்பட்ட மகாத்மர்கள் அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்க எப்படி ஈடுபடுவாங்க? சததம் கீர்த்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே. ஸோ சததம் அவங்க என்ன சிந்திச்சுட்டே நினச்சிட்டே பிரார்த்திச்சுட்டே இருப்பாங்க, என்னுடைய பூர்ண நிஜஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிட்டு. மறுபடியும் ஸோ அப்படி செய்யாத இன்னொரு வகையான இவங்க யார்? எல்லோரும் நானே தான் எல்லாமே சர்வம் ஆதாரமாக இருக்கேன்னு தெரிஞ்சால் கூட அது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த 20வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், வேதங்களிலோ சொல்லப்பட்ட 3 வேதங்களிலோ சொல்லப்பட்ட சில கர்மகாண்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ திரைவித்யாக அந்த வேதத்துடைய கர்மகாண்டங்களோட விஷயம் நல்லா தெரிஞ்சு இருக்கிறவங்க, சோமபாக சோம யஜ்ஞம் అనేది ஒரு தனிப்பட்ட யஜ்ஞம், யாகம். சோமலதனே ஒரு கொடி இருக்குதாமா, ஹெர்பல் பிளான்ட். அது இப்போ இருக்கா, எங்கே இருக்குது, யாருக்கு தெரியுமோ, எனக்கு தெரியாது. அந்த சோமலத அந்த கொடி செடியிலிருந்து எடுத்த ரசம் அது வச்சுட்டு அதுக்கு சேர்ந்த மந்திரங்கள் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு சோம யாகம் பண்ண, அந்த சோமயாகம் சோமலத்தை வச்சு சோமயாகம் பண்ணி அந்த சோமயாகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சோமரசம் சாப்பிட்டவங்க, அவனுக்கு பேர் அதுதான் சோமயாஜி, சோமயஜ்ஞத்தின் பண்ணவர். அதனால அவங்களுக்கு பூத பாபாக அந்த யஜ்ஞ அந்த யாக அந்த சோமரசத்தினால அவங்களுடைய பாபங்கள் எல்லாம் நசிம்ப செய்யப்பட்டு க்ஷீணிச்சு, இந்த யஜ்ஞை இஷ்ட்வா இந்த யஜ்ஞம் மூலமாக அவங்க என்ன ஆசைச்சிட்டு விரும்பி செய்கிறாங்களோ, எது ஆசைப்பட்டு எந்த டிசைர் வச்சு பண்ணுறாங்களோ, அது அந்த ஸ்வர்கத்தின் மாம் பிரார்த்தயந்தே, அந்த ஸ்வர்க்கம்னு அடையிறதுக்காக என்னதான் அவங்க இந்த மூலமாகவும் பிரார்த்திக்கிறாங்க, இந்த சோமயஜ்ஞம் மூலமாக. ஏன்னா யஜ்ஞங்களுக்கு எல்லாத்துக்கும் நானே தானே புருஷனும். ஆனால் அவங்களுடைய ஆசை என்ன இருக்குன்னா என்ன அடையணும்னு இல்லை,
ஸ்வர்க்கத்தின் அந்த ஸ்வர்க்கத்தினை அடையிறதுக்காக மாம் பிரார்த்தயந்தேன்னு அர்த்தம் நான் வேணும்னு கேட்கல, ஆனால் பிரார்த்திக்கிறாங்க, என்னதான் பிரார்த்திக்கிறாங்க. வேற எந்த தேவதை மூலமாகவும் எப்படி பண்ணாலும், எந்த யஜ்னம் பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி அங்கே சோமயஜ்னம் மட்டும் இல்லை, அக்னிஷ்ட ஹோமம், ஜோதிஷ்ட ஹோமம், அதிராத்திரம், இப்படின்னு பல பல வகையான வெரைட்டி ஆஃப் யஜ்னம்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்வர்க்கத்தினை அடையிறதுக்கு. என்ன அந்த ஸ்வர்க்கம்? ஸோ இப்படிப்பட்ட அந்த புண்ணியத்தினை சாதித்தவங்க தே புண்ணியம் ஆசாத்திய, இப்படிப்பட்ட பாபக்ஷீணம் ஏற்பட்டு புண்ணியத்தினை நிறைய சம்பாதிச்சதுனால அந்த ஆசாத்திய சம்பாதிச்சு சுரேந்திரலோகம்னா இந்திரன் நிவசிக்கிற லோகம், இந்திரலோகம். அப்படின்னா 100 அஸ்வமேத யாகங்கள் பற்றி செஞ்சு அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட அந்த இந்திர பதவினை அடைஞ்ச அந்த இந்திரன் நிவசிக்கிற அந்த லோகம் சுரேந்திர லோகம். அது அவ்வளோ சுலபமாக வரல, 100 அஸ்வமேத யாகங்கள். அதனால தான் அந்த இந்திரனுக்கு அவன் பதவிக்கு மறுபடியும் யாராவது காம்படிஷனு வந்து நடுலையே அவனுக்கு அந்த சீட்டு போகுமோ என்னமோ அనే பயத்தினால யாராவது அஸ்வமேத யாகங்கள் பண்ணுறாங்கன்னா 100 முடிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணுவார். இதே தான் அவரோட வேலை. நிறையா புராணத்தில் நிறைய கதையில் அதை பார்த்தோம். ஸோ அதனால் இங்கே மாமனி சொன்னாரா மேலே இதில், அங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அங்கே மாமன்னா வசு ஆதித்ய முதலான ரூபத்தில் இருக்கிற எண்ணம். அப்படின்னா வேறு செமி டெமிகாட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் என்னுடைய ரூபங்கள் தான். ஸோ வசு ஆதித்யாதி ரூபங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணம். அதனால தான் அங்கே விதவிதமான தேவதர்களை ஆவாகனம் பண்ண வேண்டியிருக்கு. சரி, சுரேந்திர லோகம் என்ன இருக்கும் அங்கே? சுரேந்திர லோகம் என்னது? திவ்யான் திவி தேவபோகான் அஷ்னந்தி. சுரேந்திர அந்த ஸ்வர்கலோகத்தில் போய் ரொம்ப சிறந்த அப்ராக்கிருதமான திவ்யமான சிறந்த போகங்கள்னு தேவதர்கள் அனுபவிக்கிற போகங்கள் வேறேங்க. அப்படிப்பட்ட அந்த போகங்களை அஷ்னந்தி அங்கே அனுபவிச்சுடுவாங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி, ஆனால் இதில் இருக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா அர்ஜுனா? அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சில பேர் புரிஞ்சு கூட பரவாயில்ல, நாங்கள் அதில் குறை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், அப்சரசா ஊர்வசி ரம்பா எல்லாரையும் பார்க்கணும், அங்கே இருக்கிற சுகங்களை அனுபவிக்கணும். இப்படி மொத்தத்தில் தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரயீ தர்மமனுப்ரபன்னாஹ கதாகதம் காம காமா லபந்தே. ஆனால் இவங்க போகிற அந்த ஸ்வர்கலோகம் அனித்தியமானது அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அங்கே புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும். எப்படி ஒரு வீசா உடைய டேட் டைம் முடிஞ்சிச்சுன்னு அந்த அந்த நாட்டிலிருந்து இடத்த காலி பண்ணி போனோமோ அந்த மாதிரி தே தம் புக்த்வா விஷாலம் ஸ்வர்கலோகம், அந்த சிறந்த விஷாலமன்னங்க பெருசன் இல்லை, ரொம்ப சிறந்த இடமான அந்த ஸ்வர்கலோகத்துடைய சுகங்களை எல்லாத்தினையும் புக்த்வா அனுபவிச்சு அங்கே இருக்க மாட்டாங்க, பர்மனெண்ட் இருக்க முடியாது. அது என்ன புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே உனக்கு இடம் காலம்.
அப்புறம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. அவங்களோட புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போனப்போ, பாக்கெட்டில் மணி தீர்ந்து போன மாதிரி, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் தீர்ந்து போன மாதிரி திரும்பி பூலோகத்துக்கு, மர்த்தியலோகம் மனுஷலோகத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னாக, இந்த 3 வேதங்களுக்குள்ள சொல்லப்பட்ட பல வகையான கர்மகாண்டங்கள் மூலமாக எப்படி பெட்டி சிறந்த சிறந்த வேறு வேறு ஏதாவது லோகம் அடைஞ்சவங்களும் கூட இந்த விதமாக த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னாக. த்ரயீ தர்மம்னா இங்கே 3 வேதங்களுக்குள்ள 3 விதவிதமான விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதினை அனுசரித்து அதையே அவங்களுக்கு ஒரு கம்யமாக வச்சுக்கிட்டு பிரபன்னாக அப்படின்னா அதினி சரணடைஞ்சன்னு அர்த்தம். பிரபன்னர்களே பக்தியில் உபயோகப்படுத்துகிற வார்த்தை. என்ன ஆகும் அப்போ உங்களுக்கு? காமகாமாக இவங்க த டிசைரர் ஆஃப் தி டிசைர்ஸ். காமகாமாக இப்படிப்பட்ட ஏதோ இன்னும் இந்திரிய சுக போக இன்னும் ஹையர் அப்படின்னா ரிலேட்டிவ் லெவலில் இன்னும் அப்படி இருக்கிற இவங்க என்னன்னா, இவங்களுக்கு என்னதான் இவங்களுடைய அடுத்த நிலை கதாகதம், போகிறது வரது, போகிறது வரது, போகிறது வரது. எங்கே போனாலும் சரி மறுபடியும் அங்கே நின்று இன்னொரு இடத்துக்கு திரும்பி கிளம்பி வர வேண்டியது தான். இதுதான் இவங்களுடைய லாட். என்னது? மெரி கோ ரவுண்டு. ஆனால் மெரி கோ ரவுண்டாக இருக்குமா? அது அப்படி சொன்னமில்லை இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் க்ஷீணிச்சு போயிட்டு எப்போ இங்கேருந்து என்னை தள்ளிடுவாங்களோ கீழே சொல்லவும் மாட்டாங்க. திடீர்னு தள்ளி கீழே போட்டுருவாங்களாமா. இல்லைன்னா இந்திரனுக்கு எதுக்கு அவ்வளோ பயம்? நிம்மதியாக ஏன் இருக்க மாட்டான்னா, ரிலேட்டிவ் வேர்ல்டில் இருந்து நிம்மதனேது இம்பாசிபிள். நிம்மதனேது இல்லவே இல்லை. எனி இந்த ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட், அது எந்த லோகமாவதாகட்டும். நீங்கள் துருவலோகம்னு ஏதோ சிறந்ததாக சிறப்பாக பாகவத்தில் கதை சொல்கிறோம். ஆனால் அது கூட ரிலேட்டிவ் தான். ரிலேட்டிவ் தான். ஏதோ குழந்தை தபஸ் பண்ணால் அது இதெல்லாம் ரொம்ப பாராட்டி பேசுகிறோம். இப்போ இந்த ஆங்கிளில் இங்கேருந்து பார்க்கும்போதும் இட் இஸ் ரிலேட்டிவ். ஏன் எல்லா இடத்துலும் திரும்பி காமம், குரோதம், லோகம், மோகம் ஏதோ ஒன்று வந்துடுவேன், ஏதோ ஒன்று வருது. அதுதான் எல்லா புராணங்களும் சொல்கிற கதை. ஏன்னா அங்கே என்ன நடக்கிறதுன்னு இது நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. வியாசர் ரிஷுலு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏதி சொன்னாதான் தெரியறது. அது தெரியலன்னு பரவாயில்ல. இங்கே என்ன, இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த உலகத்தில் இருந்தே என்ன அமெரிக்கா போனவங்க என்ன ரொம்ப பெருசாக ஓடி ஓடி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்கள கதி என்ன? ஆனால் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி இருக்கும், அதுக்குள்ள மென்டல் ப்ராஸ்பரிட்டி போகும், எமோஷனல் ப்ராப்பர்ட்டி போகும், ஸ்பிரிச்சுவல் சொல்லவே வேண்டாம். அதனால தான் அவங்கள நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி அலையிற இந்த வயசான பெற்றோர்களுடைய நிலைமை தெரியணும். இது யாரும் வெளியில் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் அந்த போகிறது பெருமைப்படுறது. சரி, போனால் அங்கே என்ன அதுக்கப்புறம்? ஸோ வாழ்க்கை ஏதோ 4 இடத்துல நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்து போகிறதுன்னு இல்லை. இது எப்படி இருக்குமுன்னா, ஒரு நாய் நல்ல சினிமா ஆக்டர் வீட்டில் வளருது. ஆனால் அந்த நாயின்னு கூட கட்டி போட்டு பெல்ட்டு வச்சுட்டு அப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு பூர்ணமான ஃப்ரீடம் இல்லை. ஆனால் தெருவில் இருக்கிற நாயை கூட கம்பேர் பண்ணிக்கும் போதும் அது என்னமோ
சிறப்பு. ஏன்னா அது ஏதோ கொஞ்சம் புண்ணியம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதுக்கு, அதனால் அங்கே இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் தவிர நாய் தான். அது சினிமா ஆக்டர் வீட்டில் இருந்தா என்ன, தெருவில் இருந்தா என்ன, தெர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ். அதனால இவங்களுடைய லாட்டு கதாகதம், வரதை போகிறது இப்படி ஆல் த ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் பாரு அர்ஜுனா, அந்த மகாத்மர்களை பற்றி சொன்னானா நான் இன்னும் அது திரும்பி மறுபடியும் உனக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். 22வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான பாப்புலர் ஸ்லோகா. அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. ஸோ முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் நடுவில் சொன்ன மகாத்மர்களை பற்றி சொன்னானே, யார் நிஷ்காமத்தோட எனக்கு சமர்ப்பணம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை முழுசா அவங்கள மொத்தம் எனக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சு இருக்கிறாங்க. அதனால் சம்யக் தர்ஷினஹா நிஷ்காமாக சம்யக் தர்ஷினஹா. ஸ்லோகம் இல்லைங்க இந்த வார்த்தைகள். சங்கரர் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிற வார்த்தைகள். சம்யக் தர்ஷினஹா இவங்களை என்ன சொல்லணும்னா அவங்கள அனன்யாக, இது ஸ்லோகத்தில் இருக்கிற பதம் அனன்யாக. இது இந்த ஸ்லோகத்தில் அர்த்தத்தினை 2 திருஷ்டிகோணத்தில் பார்க்குறோம். முதல்ல சாதாரணமான பதங்களோட அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா ஸோ இப்படிப்பட்ட நிஷ்காமாக, அப்புறம் சம்யக் தர்ஷினஹா, அவங்களுக்கு சத்தியம் என்னானேது, இந்த சத்தியம்தான் வேணும், அந்த ரிலேட்டிவ் அசத்தியமானது வேண்டாம், பாரமார்த்திகம் நித்தியமானது வேணும்னு தெரிஞ்சவங்க, வேறே அவங்களுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட அந்நியம் இல்லாமே அப்படின்னா அந்த ஆத்மா நாராயண, ஆத்மாவுக்கு ஒரு பேர் தான் நாராயணனது. ஸோ நாராயண தான் அந்த பரமாத்மான்னு வச்சுக்கோங்க. நாராயண பரமாத்மானே அவங்களுடைய ஆத்மரூபமாக தெரிஞ்சுக்கணும் அவங்களை. இதுதான் இது ஆட் பண்ணலன்னு அப்புறம் அத்வைத்தம் வராதாங்க, பக்தியோட நிற்கிறேன். அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதஹ. நாரம் ஞானஸ்வரூபம். அந்த டோட்டல் எது பரமாத்மான்னு கூப்பிடுறோமோ, இட் இஸ் நத்திங் பட் தி சேம் ஹியர் ஆல்சோ நானன்னு சொல்லப்படுற ஆத்மா. அப்படி தெரிஞ்சுக்கணவங்க, அவ்வளோதான். டு நோ வாட் ஐ ஆம், என்னுடைய நிஜஸ்வரூபம் ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்ட பரமாத்மானு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். அதனால் அவனுக்கு அந்நியம் இன்னொன்று இல்லை, எதுவுமே இல்லை. தர்மமும் அர்த்தம் காமம் எல்லாமே அது செய்ய வேண்டிய உதவியை வேலை செஞ்சு முடிஞ்சிச்சு, அது விளங்கி போச்சு, விட்டியாச்சு, ட்ராப்டு. ஸ்வரூப ஸ்திதிலேயே ஸ்வரூபே அவஸ்தானம். அப்படி பக்தி அங்கே நாரதர் பக்தி சூத்திரம் சொன்ன மாதிரி ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தித்யபிதீயதே பார்த்தோம் நம்ம. அப்படின்னு அர்த்தம். இவங்க நிஷ்காம பக்தல். இவங்க என்ன அடைகிறாங்க, ஏ ஜனாக இவங்களே இப்படிப்பட்ட அனன்யாக ஏ ஜனாகன்னா சர்வத்தினே லோக இந்திரிய விஷயங்களின் எல்லாத்தினையும் தியாகம் பண்ண சந்நியாசிகள். சந்நியாசினஹானி சங்கரர் எழுதுறாரு. நம்ம பயப்படக்கூடாது. ஓ அப்போ நமக்கு இல்லையா சார்? சந்நியாசினஹானி அவர் எழுதினார்.
அர்த்தம் என்னன்னா இங்கே சம்யக் ஞாசம் சந்நியாசம் ये जनाः अनन्याः अनन्याः के अर्थम சொல்லிட்டு ये जनाः ना placing ourselves in a right position is called samyak nyasam ன்னு அர்த்தம் அதுங்க சம்யக்னா ப்ராப்பர்லி ஞாசம்னா வைக்கிறதுன்னு அர்த்தம் வைக்கிறதுன்னு அர்த்தம் சந்நியாசனே அந்த ஆசிரம தர்மம் எடுக்கும்போது உட்டி கொடுக்கறதுன்னு அர்த்தம் ஆனால் ஞாசம்னா சிலா ஞாசம் ராமரோட கோயிலுக்கு அந்த செங்கல் கல்லெல்லாம் வந்துச்சு அந்த சிலா அது எல்லாத்தையும் ஞாசம்னா வைக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி தானே அங்கான்யாசம் பூஜையில் செய்கிற ஓகே என்னுடைய தலைமையில் பூமத்தியில் இங்கே உரல்லோ இதெல்லாம் இந்த இடத்துல சரியாக வைக்கிறதுன்னு அர்த்தம் யாருன்னு பகவான் விதமான நாமங்கள் எல்லாம் சொல்லி அங்கான்யாசம் கரண்யாசம் பண்ணுறாங்கோ அப்போது ஞாசம்னா பிளேசிங் என்ன நானும் சரியான இடத்துல வைக்கிறதுன்னு பேர் சந்நியாசம் இது போய் என்ன காஷாய வாசசமா நான் காஷாய வாசசான்னு சங்கரரே சொன்னார் அர்த்தம் இதுதான் அந்தர்கதமாக என்னுடைய மனசுன்னு வந்து நானும் சத்தியத்து மேலே வைக்கிறானா இல்லைன்னா மித்யா ஜகத்து மேலே வைக்கிறானா ஸோ மனசு சத்தியத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அதுதான் ஸோ சம்யக் ஞாசம் ஸோ மாம் ஏ ஜனாகன்னா இப்படிப்பட்ட இவங்க சிந்தயந்தக இவங்க எப்போ இந்த சிந்தனையிலேயே இதிலேயே இருப்பாங்க சிந்தயந்தக வேறு எதுவுமே இல்லை வேறு ஏதாவது வாழ்க்கை நடக்கிறதுன்னா அந்த வாழ்க்கையில் நடக்கிற சரீர போஷணுக்கு செய்கிற இதெல்லாமே என்ன அந்த மனசுன்னு சம்யக் ஞாசம் அந்த ஆத்மஸ்வரூபன்னு மறக்காமல் அதில் இருக்கிறது வச்சுட்டே இருக்கிறது சிந்தயந்தகா அப்படி சிந்திச்சுட்டு இருக்கிற இவங்க வந்து பரியுபாசத்தே பரியுபாசத்தைன்னா எல்லா காமங்களையும் விட்டுட்டு மினிமம் எதெல்லாம் வாழ்க்கை சரீர மனசனு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செய்கிறாங்கிற அதெல்லாமே எல்லா காலங்களுக்குள்ளேயும் அவங்க வந்து அப்படி செய்கிறாங்களோ சிந்தயந்தக பரியுபாசந்தக பரியுபாசத்தே பரியுபாசிதாக அப்படிப்பட்டவங்க அப்புறம் நித்திய அபியுக்தானாம் இப்படி ஸோ நித்தியமான வார்த்தைங்க வந்துச்சா எல்லா காலங்களுக்குள்ளேயும் எல்லா கர்மங்களை செய்கிற சந்தர்ப்பங்களுக்குள்ளேயும் அந்த கர்மங்கள் எதுவுமே காமிய கர்மங்களாக இருக்காது எல்லாமே தேவ ஈஸ்வர அர்ப்பண ஈஸ்வரனுக்கு அர்ப்பிக்கிற கர்மங்களாக இருக்கும் எதுவுமே ஆசைக்காமல் இருக்கிறது அப்படிப்பட்ட அவங்களுடைய யோகமோ க்ஷேமமோ நான் பார்த்துக்கிறேன் அகம் வகாமியகம் நான் வகாமி நான் தூக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்தானம் பண்ணுறார் பகவான் ப்ராமிஸ் யோகம் என்ன அப்பிராப்தஸ்ய பிராப்தம் அவனுக்கு எது இல்லையோ இல்லாதது அடையறதுக்கு செய்கிற அந்த பிரயத்தனத்துக்கு பேர் யோகம் அந்த ஸோ அவனுக்கு என்ன வேணுமோ இப்படி பக்தனுக்கு அவனுக்கு நான் எல்லாமே சப்ளை பண்ணுறேன் என்ன அவனை வந்து எதுவுமே கேட்க மாட்டான் ஆசைக்க மாட்டான் ஆனால் என்னென்ன அவனுக்கு தேவையோ என்ன அவனு என்ன சொல்கிறான் எனக்கு என்ன தேவைனேது எனக்கு தெரியாது பகவானே நீ கொடு நீ எடுத்துக்கோ ஏதாவது பண்ணு எனக்கு தெரியாது அப்புறம்
ஸோ எது அவனுக்கு அப்புறம் கிடைச்சதோ க்ஷேமம் பிராப்தஸ்ய ரக்ஷணம் தத் ரக்ஷணம் அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையோ. ஆனால் இங்கே கொஞ்சம் அர்த்தத்தினே வேறு விதமாக பார்க்கணும். ரக்ஷணம்னா எது இவனு கெட்டனந்து எடுத்துட்ட புளிங்கிட்ட நானும் ரிமூவ் பண்ணால் இவனுக்கு ரக்ஷணம், இவனுக்கு நல்லதே, இவனுக்கு அது க்ஷேமம். அதனால் ரட்சிக்கிறதுன்னா எல்லாமே கொடுத்துட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தேவையில்லாதது எடுக்கிறது, தேவை இருக்கிறது மட்டும் கொடுக்கறது. அந்த தேவை இருக்கிறது கஷ்டம், இவனுக்கு ஒரு துக்கம் வந்தால் இவனுக்கு தேவை இது வந்தால் தான் இவனுடைய வைராக்கியம் இன்னும் தீவிரமாகும், இவனுடைய மனசு என்ன மேலே லக்னமாகி சிந்தனம் பண்ணுவனு பகவான் நினச்ச ஒரு ஸ்பெஷல் கஷ்டம் வரும். அதனால் வந்தால் அவருடைய கிருபதா, அவருடைய கருணை. வரலன்னா கூட அவருடைய கிருபதா. ஏன்னா நானும் எதுவுமே கிளைம் பண்ணல, எனக்கு தெரியாது நல்லது என்ன பண்ணும். நீ தான் எனக்கு வேணும், நீ உன்னை தான் நம்பியிருக்கே. பார்த்தீங்களா, அது செய்யாமல் நம்ம லோகத்தில் செக்யூரிட்டிக்காக அது எல்லாத்துக்காக எல்ஐசின்னு நம்புகிறோம் பாருங்கோ. பகவான் சொன்ன வார்த்தைன்னு நம்ப மாட்டோம். இப்படிப்பட்ட சிறந்த ஒரு வாக்தானம் பகவான் பண்ணுறாரு. இது கொண்டு போய் அந்த எல்ஐசி பீப்புள் அவங்களுடைய எம்பளத்தில் ஸ்லோகனில் வச்சுருக்காங்க, யோகக்ஷேமம் வகாமியகம். நீங்கள் ஒரு மாதம் ஒரு வருஷம் பாலிசி இப்படி ப்ரீமியம் கட்டிகிட்டே இருங்கோ. நீங்கள் சக்தி போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப வயசாகி வியாதி வரும்போது, ஆக்சிடெண்ட் ஆகும்போது நானும் உங்களுக்கு தருவோம். அப்படின்னு என்ன, சாவு, ஆக்சிடெண்ட்டு, வியாதி, மரணம் எல்லாம் பற்றி முதல்ல அவனு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு நீ போனதுக்கப்புறம் அவங்களுக்கு யாருக்கோ கிடைக்கும். அதுக்கு போய் நம்பி கட்டுறோம் ஜனங்கள். சில பேர் டேக்ஸுக்காக கட்டுறாங்க, மொத்தம் இல்லை. அது பௌதிகம். அப்படின்னா பகவான் நம்மளை, பகவான் மேலே ஆதாரப்படலை, உன்னுடைய ஸ்வபிரயத்தனம் மேலே நீ ஆதாரப்பட்டு நீ என்னமோ செஞ்சுக்கிற சரி. ஆனால் சிறந்த பக்தன் வாழ்க்கையில் இந்த ஸ்லோகத்தின் தினந்தோறும் நம்ம மனசில் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்தானோ, ஏதாவது நல்லது நடந்தானோ எல்லாமே அனன்யாசிந்தயந்தோ மாம் ஏஜனா பரிவுபாசத்தை பகவான் சொல்லிட்டார் இல்லையோ, அவர் பார்த்துக்கிறார் இல்லையோ, செய்கிறாரே. அப்போ நானே இதை பற்றி அப்படியே ஏற்றுக்கோ. என்ன வந்தாலும் சரி என்னுடைய ஹிதத்துக்காக. என்ன அதை மேக்சிமம் ஆக போகிறது, ஒரு கஷ்டம் வரும், ஒரு துக்கம் வரும், ஒரு வியாதி வரும், போனால் போட்டோமே. நானும் இன்னும் டிட்டாச்சாக பரம வைராக்கியத்தோடு இருந்து அவனே பிடிச்சிருப்பேன். நல்லது தானே. இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு விதமாக இந்த 3 முக்கியமான வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது பார்த்தீங்களா. என்னது, ஒன்று அனன்யாக. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, ந வஸ்து பேத, அந்நியமனேது இன்னொரு வஸ்து இருக்கே அனியோ அது வேறனி பார்க்கறதோ இல்லை. ஸோ வஸ்து பேதம் இல்லாமல் சர்வத்தனே சர்வம் வாசுதேவம் இது சமஹாத்மாசு துர்லபம். 8வது அத்தியாயத்தில் பகவானே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட இவன் பகவான் 7வது அத்தியாயத்தில் ஞானித்வாத்மைவ மேமதம். ஞானி இப்படிப்பட்ட இந்த பக்தன், ஞானி பக்தன் அவனுக்கு எனக்கு சில டிஃபரென்ஸே இல்லை, என்னோட ஆத்மா தான் அவன். அப்படின்னா நானும் அவனும் ஒன்று தான் அர்த்தம். ஸோ ஞானி துவாத்மைவ மே மதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் 12வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார், நம்ம இன்னும் பார்க்கல. நச்ச சச்ச மம பிரிய, அப்படிப்பட்ட அவன் எனக்கு ரொம்ப பிரியமான அவன். பக்தி யோகம் இந்த ஷட்கத்தை கன்க்ளூட் பண்ணும்போது சொல்ல போகிறார் பகவான். ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தில் அனன்யாகன்னா யாருக்கு
எந்த ஒரு துவைத்த வஸ்து பேதம் பலது காணப்படுறது. அத்வைத்த அனுபவம் ஏற்பட்டுட்டு இருந்தால் கூட அத்வைத்த நிஷ்டைக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வராமல் இருக்கிற ஒரு மனப்பான்மை நிலை அறிவு தான் ஜீவன் முக்தி. புரியுறதா? ரெண்டாவது பரியுபாசத்தை அనే வார்த்தை பரி என்ன சுத்தி அனர்த்தம், உபாசத்தை என்ன ஸோ சமயக் உபாசத்தை அண்ணா ஓகே சரியாக உபாசனை செய்கிறாங்கன்னா பரியன்னு சொல்கிறதுனால எல்லா தேசத்துலேயும் தேச பந்தம் கூட தேச நிபந்தனம் கூட இல்லாமல் பார்க்குறவன். அப்படின்னா கடவுள் அந்த கோவிலில் இருக்கானா, இந்த ஊரில் இருக்கானா, அந்த ஜலத்தில் இருக்கானா, வைகுண்டத்தில் இருக்கானா, இப்படியெல்லாம் பார்க்காம வஸ்துதா பார்த்தா எல்லாமே தேசத்தா இந்த நாடு அந்த நாடு அந்த இடம் எந்த இடம் தேசத்தா கூட இல்லை. அப்படின்னா இவனும் எந்த வஸ்து கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூட பகவத் சிந்தனை. எந்த இடத்துல இருந்து ட்ரெயினில் இருக்கானா, இவனு ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, இல்லைன்னா வீட்டில் இல்லறத்திலே குரஸ்தனாக இருக்கானா, எந்த இடத்துல இருந்தாலும் கூட அவனுக்கு தேச நிபந்தனம் இல்லாத ஒரு சிந்தனை பரி உபாசத்தை. மூணாவது நித்திய அபியுக்தானாம். அந்த நித்திய வார்த்தையிலேயே தெரியறது நமக்கு கால நிபந்தனம் இல்லாத. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ப்ரிலிமினரி ருடிமெண்ட்ரி லெவலில் இன்னைக்கு விஜயதசமி. ஸோ இன்னைக்கு தான் விஜயமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ஸோ 10 நாள் 9 நாள் கொண்டாடுறது அதெல்லாம் பண்ணி என்ன தான் நீ இந்த நவராத்திரி விஜயதசமினால அம்பாளுடைய கதைனால என்னதான் புரிஞ்சுக்கிட்டேன்? ஆத்தியாத்மிகமாக அதோடைய தத்துவார்த்தம் என்ன இருக்கு உனக்கு, உன்னை மனசு மேலே அதோட இம்பேக்ட் என்ன? இன்னும் பயந்துட்டு இன்னும் இது ஆசைப்பட்டுட்டு இப்படியெல்லாம் காமத்தோடையே பயத்தோடையே வழிபடுறியா? அப்போது உனக்கு நவராத்திரி இத்தனை வருஷம் செஞ்சது எதுவுமே உனக்கு பிரயோஜனப்படலேன்னு அர்த்தம். ஆனால் இப்போது ஒருவேளை நவராத்திரி இப்படி கொண்டாடலை, எல்லார் மாதிரி கொண்டாடலைன்னு இருக்கிற நம்ம யாராவது ஓகே, எனவே இனிமேல் அது எல்லாம் கொண்டாடுறதுக்கு எல்லாத்துக்கும் கொண்டாட்டோம், குழந்தைகளும் வீட்டில் பண்ணிட்டோம். ஆனால் என்ன திருஷ்டியில் இது பண்ணாதான் எல்லாம் சரியாக இருக்கும், இது பண்ணலைன்னா என்னமோ ஆகும், பாபம் வரும், இல்லை புண்ணியம் வராது. இப்படிப்பட்ட ஒரு உள்ள குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இங்கே சொல்கிறத தவிர அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. அது அந்த லெவலு அது செய்கிறவங்களுக்கு அது வேறு. இப்போ இங்கே அனன்யாசிந்தையந்தோ மாம் அப்படின்னு பகவான் சொல்கிற இந்த அத்தியந்த அற்புதமான ஸ்லோகத்துக்கிட்ட நம்ம வந்தோம். இப்போது நம்முடைய மனப்பாமை அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்? எல்லா நாளிலும் எனக்கு விஜயம்தான், எல்லா நாளிலும் புனிதம்தான், எல்லா சமயமும் எல்லா இப்படி சொல்கிறோம், எல்லா வஸ்துவும் புனிதம்தான். இங்கே எதுவுமே புனிதம் ஆகாதது எதுவுமே கிடையாதுங்க, அபவித்திரம் எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு பவித்திரமனு பகவானே வார்த்தை உபயோகப்படுத்திட்டாருன்னா இந்த பவித்திரமான ஆத்மனு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இன்னொன்று அபவித்திரம் అనేది உனக்கு எட்ட வராது. பவித்திரம் அபவித்திரமனு பார்க்கறது இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட்னு கூட வச்சுட்டு சொல்லும் போது தான் இந்த ரெண்டு வார்த்தைகள் தவிர இங்கே எந்த வார்த்தை உபயோகப்படுத்திட்டு சத்தியத்தினை பற்றி பேசினா டியூவாலிட்டி வரும். அதனால் வஸ்துதா எனக்கு எல்லா வஸ்து எல்லா நாளும் பவித்திரம்தான். நான் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் மதித்து அது பகவானுடைய ஸ்வரூபந்தான் சொல்லிட்டு உயிர் இல்லாதது கூட அப்படி ஹேண்டில் பண்ணுவேன் என்னுடைய. அப்போ என்ன வருஷத்துக்கு இப்போ ஒரு நாள் மட்டும் காருக்கு பொட்டு வச்சு பூ வச்சு குளிப்பாட்டிட்டா சரியா என்ன? அந்த பாவனை எப்பவுமே இருக்கணும்.
ஒரு வஸ்துவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், அது உயிரில்லாதது தான். ஆனால் அதை பார்த்து இது பகவானுடைய உருவாக்கப்பட்டது தானே. அது மரமாகட்டும், ஏதாவது ஆகட்டும், பிளாஸ்டிக் ஆகட்டும், அப்படி வஸ்துதா. அப்புறம் எல்லா கோவிலில் இருக்கும்போது மட்டும் அப்படி, சுவாமிக்கு முன்னாடி அன்னப்படம் மட்டும் அப்படி இல்லாமல், அந்த இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும், அப்புறம் எல்லா காலத்துலேயும் அப்படி அந்த விதமாக இந்த ஸ்லோகத்தை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். அப்படி சொன்னதுக்கு பிறகு இந்த சொன்ன உடனே இங்கே ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கேள்வி என்னது ஸ்லோகம் படித்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த 23வது ஸ்லோகம். ஏப்யன்யதேவதா பக்தாः யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்ய விதிபூர்வகம். கேள்வி என்னன்னா, இதில் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி அந்தர்கதமாகவே ஒரு கேள்வி இருக்குது, பாஷ்யத்தில் எழுதுறது. அந்த ஸ்லோகம் அப்படி இருக்கட்டும். என்னன்னா, சரி, பகவான் நீ தான் எல்லாரையும் உருவாக்கிட்டு, நீ தான் எல்லாரையும் கவனிக்கிற, அப்படின்னா எல்லோருடைய யோகக்ஷேமம் பார்க்கறது நீ தானே. ஒரே பகவான் நீ தானே. அப்போது நீங்கள் என்ன ஸ்பெஷலாக இப்படி சொல்லிட்டீங்க, இவங்களை மட்டும் அவங்களோட யோகக்ஷேமத்தை நான் பார்க்குறேன்னு என்ன பிரத்யேகதா, என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன இருந்த பகவான் இங்கே அது விவரிக்கலை. சங்கரர் கேள்வி அனுப்பி சொல்கிறார். என்னன்னா, அடுத்தவங்க எல்லாரும் கூட பக்தாள் தான், பக்தி செய்யாதவனுக்கு கூட வாழ்க்கை நடக்கிறது. பக்தி செய்யலை, கோவிலுக்கே போல நாஸ்திகனாக இருக்கிறவனுக்கு இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் கிடைக்கிறதா இல்லையா? கிடைக்கிறதே. நாஸ்திகனாக இருந்து இந்த வாழ்க்கையை முழுசாகவே சுகமாக இருந்து கூட இறந்து போனவங்களும் இருப்பாங்க. ஆனால் அது என்ன, அப்புறம் எப்போ அது என்ன எஃபெக்ட் பண்ணும் அப்படி అనేది அது இப்போ தெரியலன்னா கூட. பட் அப்போ என்ன பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவங்க எல்லாரும் அப்படின்னா, இந்த சாதாரண பக்தாள் லோகத்தில் எல்லாரும் என்னன்னா, பகவான் பூஜிச்சுருந்தா கூட என்னுடைய யோகக்ஷேமத்துக்கு நானும் முயற்சி பண்ணி சொல்லுவாங்க அங்கே அப்படின்னு பகவானனே, அப்படி எப்படி நானும் என்னுடைய சேஃப்டி செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துக்க வேண்டாமா, நான் செய்ய வேண்டாமா, எனக்கு கடமை இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிக்கடிக்கு சந்தேகம் வருது. பகவானுடைய ப்ரெசன்ஸ் எல்லாம் பகவான் பார்த்துக்கிறாரு செய்கிறாருன்னு. ஆனால் இப்படிப்பட்ட பாவனை இருக்கிற இவங்க ஏ பரியுபாசத்தே நித்யாபியுக்தானாம் சிந்தையந்தாக ஏ ஜனாக, அப்படிப்பட்ட நிஷ்காம பக்தாள் அவங்களாமா என்னே சரணடைஞ்சு நான் தவிர அவங்களுக்கு இன்னொரு ஆசை எது மேலே இல்லாதனால, அப்புறம் என்கிட்ட அவங்க எதுவுமே கேட்க மாட்டுறாங்க, அவங்களுக்கு ஆசை இல்லைன்னு என்னன்னு எந்த அளவுக்குன்னா, ஜீவிக்கணும்னு ஆசை இல்லை, மரணிக்கணும்னு ஆசை இல்லையாமா. there is no desire to die, there is no desire to live. சரியா? அப்படி என்னே நம்பி என்னே சரணடைஞ்சு இருக்கிறதுனால இந்த அர்த்தத்தில் அவங்கள மேலே எனக்கு கவனம் ஜாஸ்தி. the nature or the பகவான் has to take care. அப்படி நம்பி இருந்த பக்தாளோட கதைகள் வாழ்க்கையில் எத்தனோ ஹிஸ்டரியில் இருக்குங்க. இல்லைன்னு என்னாகும், போனால் போகட்டும். இப்படி இருந்த ஒரு மகாத்மா தான், பிரம்மவித்து தான் நம்ம சுதாமா குச்சேலரின் பாகவதத்தில். எத்தனை கஷ்டம்,
ஐ மீன் சாப்பாட்டுக்கு இல்லை, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ఆనందத்தோடு బ్రహ్మానందத்திలో அந்த கிருஷ்ண பரமாத்மானை ஆராதிஸ்து மனசில் நம்மே இருக்கிறார். அதுக்கப்புறம் போனார், ஆனால் கேட்கல, எல்லாம் வந்துச்சு தானே. வந்தப்போ அவர் ஒன்றும் எக்ஸைட் ஆகலை, இல்லாதம்போது ஒன்றும் டிப்ரெஸ் ஆகலை. பார்த்தீங்களா? அதனால தான் அந்த சுதாம குச்சேலன்னு பார்த்து கிருஷ்ணனை ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு மேனு சிலிச்சது. பகவான் கண்ணீரில் ஆனந்த பாஷ்பங்கள் வந்துச்சாமா. வெளியில் ராஜாக்களெல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க பகவானை சந்திக்கிறதுக்கு. இவன் யாரும் ஒரு பிராமணன் வந்து இவர்னு போய் இவ்வளோ மதித்து பாத பூஜை பண்ணி இப்படி சும்மா பிராமணன் இல்லை, சும்மா ஸ்நேகிதன் இல்லை, அவர் பிரம்மவித்து. அதனால இந்த டிஃபரன்ஸ்னால தான். அதனால நீ வந்து எல்லோரும் பக்தி செய்கிறாங்க இல்லையோ, இப்போ அவங்கள யோகக்ஷேமம் மட்டும் நீ பண்ணுவ, இந்த மேலே சொன்ன நீ இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணாதா அப்படின்னு அது அந்தரங்கமான ஒரு கேள்வி. ஸோ இப்போ இந்த ஸ்லோகம் பார்க்குறோம். இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, சரி எல்லா தேவதைகள ரூபத்திலும் நீதானே இருக்கே. அப்போது எல்லாம் நீ உணர்ரூபமாக இருக்கும்போது அவங்க வந்து அந்தந்த தேவதைಗಳನ್ನು பூஜிச்சா ஒன்று பூஜிச்ச மாதிரி தானே அப்படின்னு கேள்வி கேட்டால், ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதே. ஆனால் ஒரு மிஸ்டேக்கும் இருக்கே, நீ சொன்னதில்லை அப்படி பூஜிக்கிறவங்க அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் இங்கே சொல்கிறாரு. ஏ அப்படி அந்நிய தேவதாக பக்தாக யஜந்தே. ஏ யார் வந்து அந்நிய தேவதாக வேறு வேறு தேவதைகள் எல்லாருன்னே, ஓகே, வருணா, இந்திர, சந்திர, சூரிய, யாராவது ஆகட்டும், பல தேவதைகளே, செமி டெமி காட்ஸோ, ஈவன் க்ஷுத்ர தேவத்தில் இருந்தாங்க, அப்புறம் தாமசிக தேவதை, ரஜோகுண தேவதைகள், எந்த தேவதைகள், பிரம்மா ஆகட்டும், சிவா ஆகட்டும், தேவதாக அவங்கள பூஜிக்கிற ஆராதிக்கிற பக்தாள் இருக்காங்களோ, ஏ பஜன் பக்தாக யஜந்தே வர்ஷிப் பண்ணுறாங்களோ, அவங்களும் ஸ்ரத்தையான்விதாக, அவங்களும், ஆனால் அதையும் அவங்க ஸ்ரத்தையோடு தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ரத்தையா, அது மேலே அவங்களுக்கு ஸ்ரத்த, அவங்கள மேலே அந்த இதிலும் அந்த கடவுள் அப்படி ஸ்ரத்தையான்விதாகன்னு அர்த்தம். ஆஸ்திக புத்தியோட, நாஸ்திகனா இல்லை, நம்புகிறான் கடவுள் అనేది இருக்கான், ஆனால் இதோ இந்த முருகந்தா கடவுள், அப்புறம் அந்த சிவந்தா கடவுள்னு இப்படி இருக்கு ஆஸ்திக புத்தியோட. ஆனால் என்ன குறைன்னா, அப்படி செய்யும்போது அவங்க வந்து தேபி மாமேவ கௌந்தேயா பஜந்தி, அவங்க என்ன பூஜிக்கிற மாதிரி தான், ஏன்னா எல்லா ரூபம் நானே தானே. ஆனால் யஜந்தி அவிதி பூர்வகம். இங்கே அவிதி பூர்வகம்னா அஜ்ஞானத்தோட சரியாக புரிஞ்சிக்காமே காமங்களோடைய எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னே ஒரு சகாமத்தோட என்னுடைய பூர்ணஸ்வரூபமும் தெரிஞ்சுக்காம நிஜஸ்வரூபம், நான் அந்த சத்தியமான எனக்கு சத்தியவிரதன், அந்த பகவான் சத்யநாராயணதை எனக்கு வேணுமனே விரும்பாமே இவங்க ஒரு அஜ்ஞானத்தோட அவிதி பூர்வகம்னா அஜ்ஞானத்தோட பூஜிக்கிறாங்க. எப்படின்னா அசல் ஈஸ்வரனுடைய பூர்ண ஸ்வரூபம் என்ன, இந்த நாமம் என்ன, நான் பூஜிக்கிற இந்த ஒரு நாமம் கிருஷ்ணா, ராமா, இல்லை முருகா, தேவி, இந்த நாமம் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன, அப்படியே தத்துவம் தெரிஞ்சுக்காமே அஜ்ஞானத்தோட பூஜிக்கிறாங்க. இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா அபீதி பூர்வகம்னா, ஜோக்கா சொல்கிற ஒரு கதை வந்து, ஒரு குரு கிட்ட 2 சிஷ்யர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு சிஷ்யன் முதல்ல இருக்கான், அவர் குருவுக்கு சேவை பண்ணணும். ஸோ தினந்தோறும் அவர் சாப்பிட்டு படுத்துக்கும் போது காலெல்லாம் அமுக்குவார், நல்லா மசாஜ் பண்ணுவார்.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு சிஷ்யன் வந்தான். அவனை வந்து அவனும் நானும் ஏதாவது சேவை பண்ணணுமே, எனக்கும் ஏதாவது சான்ஸ் கொடுங்கோன்னா குரு சொன்னார், நீ லெஃப்ட் லெக் நீ மசாஜ் பண்ணு, நீ ரைட் லெக் பண்ணுடா படிய ஸ்டூடெண்ட் அப்படின்னா. இவங்க 2 பேர் பண்ணுறான். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு என்னன்னா அபிதி பூர்வகம், அஜ்ஞானத்தினால 2 காலு குரு தான், ஆனால் இது என்னுடைய காலு, அது உன்னுடையது இப்படின்னு சொல்லி தான் தெரியும் இல்லையா. அப்புறம் ஒரு நாள் குரு தூங்கினதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் போயிட்டாங்க சிஷ்யர்கள் 2 பேரும். குரு ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுக்கிட்டார் தூங்கும்போது, தெரியாதில்ல போட்டுக்கிட்டார். இந்த படிய சிஷ்யனும் வந்தான், அவனும் மசாஜ் பண்ணுற காலு மேலே புதுசாக வந்த சிஷ்யனும் மசாஜ் பண்ணுற காலு மேலே போட்டு அமுக்கிறது. இவ்வளோ திம்முரா, நானும் சேவை பண்ணுற இந்த காலு மேலே அந்த காலு வந்து உட்காருதா, என்ன இது அப்படின்னு பெரிய குச்சி கொண்டு வந்து படால்னு அடிச்சிட்டான். இதுதான் அவிதி பூர்வகம். ஆனால் இன்டென்ஷன் நல்லது தான், ஆனால் ஆக்ஷன் இஸ் ராங். இன்டென்ஷன் என்ன, எனக்கு குரு சேவன், அது என்ன ஆயிடுச்சுன்னா லிமிட்டட் ஆகி அஜ்ஞானத்தினால. அந்த மாதிரி தான் ஒரு உதாரணம். இந்த இன்னொன்று என்னம்மா, ஒரு ராஜா கிட்ட ஒரு குரங்கு இருக்குதாம்மா. நல்ல குரங்கு, நல்லா வளர்த்துனது, நல்லா தெரிஞ்சு ராஜாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்குமா. ராஜா எங்கே போனாலும் கூட போகும், ராஜானுக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கும், ஹெல்ப் பண்ணும், எல்லாம் செய்யும். ஒரு நாள் ராஜா வந்து ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போதும் பார்த்துக்கிறது இது. அந்த ஒரு ஈ வந்து ராஜா மூஞ்சி மேலே வந்து நிற்கிறது. அது பல வாட்டி குரங்கு வந்து அந்த ஈனை வந்து அப்படி இப்படி பண்ணி துரத்திச்சு. ஆனால் அப்புறம் எவ்வளோ துரத்திட்டால் அந்த ஈ வந்துகிட்டே இருக்கிறது. இது வந்து பிடிக்க முடியல அந்த ஈனு. அப்புறம் அது வந்து ராஜாவுடைய மூக்கு மேலே உட்காந்துருக்க, இப்படி நகராமல் உட்காந்துருக்குல்ல, மாட்டிக்கிட்டேன். அப்படின்னு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, அங்கே பார்த்து ஒரு பெரிய கல் கொண்டு வந்து ராஜா மூக்கு மேலே படால்னு அடித்தது. அவ்வளோதான், பிக் பேங், அவிதி பூர்வகம். ஸோ இந்த மாதிரி தான் இன்டென்ஷன் வந்து ராஜாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஆனால் பார்த்தீங்களா, இப்படி தான் அஜ்ஞானத்தினால செய்கிற ஆக்ஷன். ஸோ அப்படின்னு பகவான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னதான் பூஜிக்கிறாங்க. ஆனால் நான் சர்வேஸ்வரனையே நான் வேணுமனு பூஜிக்கலை, அவங்கள மூலமாக பூஜிக்கிறாங்க. அந்த ரூபத்தில் நான் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போதும் அடுத்த 24வது ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட அஜ்ஞானபூர்வகமாக பூஜிக்கிறாங்க அவங்கன்னு சொல்லிட்டீங்க. என்ன அதுக்கு காரணம்? ஏன் அஜ்ஞானபூர்வகமாக அவிதிபூர்வகமாக பூஜிக்கிறாங்க அவங்க அப்படின்னா, அதுக்கு பதில் இந்த 24வது ஸ்லோகத்தில், அஹம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச ந து மாமபிஜானந்தி தத்வேனா தச்சவந்தி தே. அந்த அவிதிபூர்வகமானது என்ன, அப்படி பண்ண என்னதான் நஷ்டம் ஏற்பட போகிறது, எதுக்கு இப்படி அவங்க அஜ்ஞானத்தினால அவிதிபூர்வகமாக பண்ணுறாங்கன்னா பகவான் சொல்கிறார் இங்கே 24ல், அஹம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா அண்ட் பிரபு, நான் தான் எல்லா யஜ்னங்களுடைய போக்தன், நான் தான் எல்லா யஜ்னங்களுக்கு லார்ட், யஜ்னஸ்வரூப நானே தான். அப்படி இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் நானும் 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருந்தா கூட, எங்கே 8வது அத்தியாயத்தில் சொல்லிட்டாரு 4வது ஸ்லோகத்தில், அதியக்னோகமே வாத்திர. அதியக்னம் என்னன்னு கேள்வி வந்துச்சு இல்லைங்க. அந்த அதியக்னம் வந்து who is the presiding deity of that, அந்த யக்னத்தை வாங்குற யாருக்காக இதன்னா, அகம் நானே தான், ஒரே பரமாத்மா தான். அதியக்ன அகமேவ அத்திர அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம எவ்வளவு நாளானாலும்
வாழ்க்கை கடைசி வரைக்கும் இவங்க வந்து பிரபு ஏவச்ச நான் மாம் அபிஜானந்தே. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டுறாங்களே. கடவுளுக்கு பாப்பம் கொஞ்சம் அவர் அப்செட் ஆகிட்டார், டிஸ்டர்ப் ஆகிட்டார். அன்னெசரிலி அவங்க இப்படியெல்லாம் போகிறான் செய்கிறான். இதில் அவனுக்கு வந்து சாஸ்வதமான பலம் வராது, நேராக எனக்கிட்டே வரலாம் இல்லையா. ஆனால் இவங்க பாரு, அஜ்ஞானிகள், தெரியாதவங்க, நான் அபிஜானந்தே, தே டோன்ட் நோ. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பாப்பம் என்ன பண்ண. நான் அபிஜானந்தி தத்வேன. தத்வேன இந்த பகவத்கீதை இவ்வளோ சொல்லியிருக்கு. இவ்வளோ நாளில் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. எல்லா ஸ்லோகங்கள் விவரமாக சொல்லி ஏகரூப பகுரூப அரூப தத்துவம் என்ன, అసలు నిజం ఎన్న అనేది தெரிஞ்சிக்காம தத்வேன நாபிஜானந்தி. த எசன்ஸ் என்ன, த ரியாலிட்டி என்ன అని தெரியல. எல்லாம் அன்ரியல்னே பிடிச்சிக்கிட்டு ரிலேட்டிவாகவே இன்னும் தேகமும் மனசுன்னு அவங்கள நினச்சிக்கிட்டு அதுக்கு வேண்டிய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் சொல்லி இப்படி. சரி, இதுதான் காரணம். என்ன காரணம்? நான் அபிஜானந்தி தத்வேன மாம். என்ன தத்துவமாக கரெக்டாக நான் யாரனேது அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. ஸோ வாட், என்னது அதனால நஷ்டம்னா அதஹா, அதனால ஏ அர்ஜுனா தே சவந்தி உளுந்து போகிறாங்க, எழுந்து போகிறாங்க. அப்படின்னா அவங்க தே ஆர் லூசிங் இட், கோட்டை விட்டுடுறாங்க. தே ஆர் லூசிங் இட், கையை விட்டு போச்சு. செவந்தி அண்ணா தே ஃபால்னு அர்த்தம். எங்கே ஃபால், எதில் விழுறாங்க, என்ன விட்டு விட்டாங்க, என்ன போச்சு? அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ஓகே, அவங்க வந்து செவந்தித்தே என்னன்னா சம்சாரத்தில் உளுந்து போவாங்க. அப்புறம் மோக்ஷமனே பூர்ணமான ஆத்தியந்திக துக்க நிவృత్తి சுகப்பிராப்தி. ஓகே, இது அடையாமல் இதுக்கு முயற்சி பண்ணாமல் மறுபடியும் இந்த ஜனன மரண சம்சார சக்கரத்தில் வந்துக்கிட்டு எனக்கு துக்கமாயிருக்கு, எனக்கு சோகமாயிருக்கு, சுகமாயிருக்கு, அது கூடு இது கூடனே தேர் டிரான்ஸ்மைக்ரேட்டட் இதில் ஜனன மரணத்தில் இருக்கிறான். ஸோ சம்சாரத்தில் உளுந்து போவாங்க, மோட்சத்தினை அடைய முடியாது. தட் இஸ் த லாஸ் ஃபார் தெம். ஆனால் அவங்களுக்கு அப்போ வேறு எந்த பலமும் வராதா? சம்சாரத்தில் உழுவுறதுன்னு என்ன, மறுபடியும் பிரிப்பாங்க போவாங்கன்னு. மாதிரி வேறு தேவதைகள் எல்லாரும் பூஜிக்கிறாங்க, பலமே வராதா? வரும். அவங்களுக்கு எது நினச்சி எப்படி எந்த விதமாக என்ன செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு வரும். ஆனால் அதே நாட் ஆப்சல்யூட், பாரமார்த்திக பலம் இல்லை, பூர்ண பலம் இல்லை. என்ன அப்போ எங்கெங்கே என்னென்ன வரும்? யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ருவ்ரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யாஹ யாந்தி மத்யாஜினோ யாந்தி மத்யாஜினோ பித்ருமாம். இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. யாந்தி மத்யாஜினோபி மாம். இங்கே தப்பு பிரிண்ட். என்னோட புஸ்தகத்தில் யாந்தி மத்யாஜினோபி மாம். பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பலமும் கிடைக்காம போல. பட் அவங்களுக்கு என்ன வருமுன்னா சில பலங்கள் வருது அவங்களுக்கு.
என்னது? தேவவிரதான் யாந்தி தேவான். இது கூட கொஞ்சம் 2 ஆங்கிள்ஸில் பார்க்க வேண்டியிருக்கு. தேவவிரதாக, அதான் பல பல வகையான தேவதைಗಳನ್ನು ஆராதித்து அது மூலமாக ஏதாவது சம்பாதிச்சுக்கலாம் புண்ணியம், அதனால் இப்படின்றாங்களே. அப்படிப்பட்ட தேவதைகளை ஆராதிக்கிறவங்க வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் தி தேவதாஸ், டிஃப்ரெண்ட் காட்ஸ்னு. அவங்க தேவான் யாந்தி, அந்த தேவலோகம் போகலாம், அவங்களால சில பிளெஸ்ஸிங்ஸு கிடைக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி பித்ருன் யாந்தி பித்ரு விரதாக. இந்த பித்ரு தேவத்தலனேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சின்சியராக இந்த ஸ்ராத்தம் வைக்கிறது இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சின்சியராக செய்கிறவன் வந்து அந்த பித்ருகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுக்கு சிலது கிடைக்கும், இங்கே சந்தானம் கிடைக்கும், அப்படியெல்லாம் கூட அவங்கள தான். இல்லைன்னா பித்ருலோகம் போகிறது கூட இருக்கலாம். ஆனால் பித்ருலோகம் நம்ம யாரும் பார்க்கல, சாஸ்திரம் சொல்கிறது நம்பி திங்க் பண்ண பித்ருலோகங்கள் அடைவாங்க. அதே மாதிரி பூதானி யாந்தி பூதேஜ்யாக. பூதானி அண்ணா இங்கே அர்த்தம் வந்து தாமசிக தேவதர்களனை, க்ஷுத்ர தேவதர்கள், கிராம தேவதர்கள் இப்படியெல்லாம் கூட இருக்காங்க இல்லையா சில பேர். அதுக்கு சங்கரர் லிஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பூதானி அண்ணா இங்கே அர்த்தம் பூத பிரேத பிசாச்சங்களுன்னு கூட இந்த கணங்களுன்னு இருக்காங்க பல வகையான. பைரவ, விநாயகர்கள், விநாயக விக்னேஸ்வரர் இல்லைங்க, விநாயகர்களே ஒரு சைன்யம், ஒரு குரூப் ஆஃப் வாரியர்ஸ் இருக்காங்க. ஓகே, விநாயகர்களே. அப்புறம் பைரவ கூட பல வகையான பைரவ இருக்காம. சுவாமி சொல்கிறார், காசியில் விஸ்வநாதருடைய கோவில் இருந்த சென்டரில் அதுக்கு சுற்றி 8 பைரவ கோவில்கள், 8 விதவிதமான பேரில் 8 பைரவர்கள். ஸோ அப்புறம் இந்த பிரேத பூத பிசாச்ச அது கூட வர்ஷிப் பண்ணுறவங்க இருக்காங்களே. அப்புறம் அது வச்சு பிளாக் மேஜிக்ன்ற, அப்புறம் இல்லை இந்த பாக்கண்ட மதங்களை வச்சுக்கிட்டு பண்ணுறவங்க, அப்புறம் அகோரிகள் இப்படி. ஸோ பூதானி யாந்தி பூதேஜ, அதே அவங்கள மூலமாக என்னென்னமோ அதை பலம் வரும் யாந்தி. அதே மாதிரி மத்யாஜினஹா அப்படி மாம், என்ன ஆராதிச்சு என்ன, இங்கே என்னன்னு சொன்னால் பகவான் வந்து இதோ வசுதேவக்கு கர்ப்பத்தில் பிறந்த கிருஷ்ணன்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அர்த்தம் அது இல்லை. பூர்ண பிரம்மஸ்வரூபம் பாவத்தோடு பிரம்மம், பரபிரம்மம், பரமாத்மா எல்லாத்துக்கும் யாரும் ஆதாரமோ, பல தேவதைகளாகட்டும், பல பிரஜாபதிகளாகட்டும், பல ருஷிகளாகட்டும், பிரம்மாஜி கூட. ஓகே, கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹிருத் பார்த்தோம் முந்தாவது கிளாஸில். அப்போது என்ன பூஜிக்கிறவங்க, என்ன ஆராதிக்கிறவங்க என்ன அடைவாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லி நிறுத்திட்டார். அப்படியே பலம் வரலன்னு இல்லை, அவங்களுக்கு அது கிடைக்கிறது. ஸோ மக்களுக்கு அப்படின்னா பூர்ண தத்துவம் தெரிஞ்சு மோட்சம் அடையணும்னா என்ன கெட்ட வருவாங்க, பிரம்மமானான்னு சொல்லிட்டு என்னுடைய நிர்குண நிராகார தத்துவத்தினை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஆராதிப்பான். மிச்சம் எல்லாரும் பித்ருலோகம், தேவலோகம் அண்டு பூதலோகம் அப்படின்னா. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இது வந்து இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த 3 ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, ஆத்தியாத்மிக, இப்போ சொன்ன சாதாரண இந்த அர்த்தம் இப்போ சொன்னது இங்கே இதெல்லாமே ஆதி தெய்வீகமானது. அதோ தேவதர்கள், பித்ருள்கள் கூட தேவதர்கள் தான், பித்ரு தேவதர்கள். அப்புறம் க்ஷுத்ர தேவதர்கள் தான் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆதி தெய்வீக லெவலில் அப்படி. ஆனால் இன்னொரு ஆங்கிள் என்ன, அது எப்போ ஆதி பௌத்திக லெவலில் இது எப்படின்னா, ஏன்னா இந்த லோகங்கள் இருக்கா, பித்ருகள் தேவதைகள் இருக்கா சார் எனக்கு தெரியாது, நம்மளே அப்படி என்ன யாராவது நினச்சா இந்த ஆங்கிளில் பார்க்கணும். இந்திரிய தேவவரத்தாகன்னா 3 புருஷார்த்தங்களுக்குள்ள இருக்க காமத்தின்னு மெயினாக வச்சுக்கிட்டு இந்திரிய போகங்களுக்காகவே மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி இருந்தால் இந்திரிய போகங்களை நல்லா அனுபவிக்கலாம். அப்போது இந்திரிய போகங்களுக்காகவே தேவவிரதாக காமத்தனை இப்போ அதுதானே செய்கிறோம். ஸோ ஹூ இஸ் நிறைய இந்திரிய போகங்களுக்கு அடிமையாயிட்டானோ அவனும்
அதுக்கு முயற்சி பண்ணுவான், பிரயத்தனம் பண்ணுவான், ஏதோ செய்வான், ஏமாற்ற இப்படி மொத்தத்தில் அனுபவிக்கிறதுக்கு செஞ்சுட்டே இருப்பான். ஸோ காமத்தினை இந்திரிய போகார்த்தங்களுக்காக செய்கிறது பௌத்திக ஆதி பௌத்திக லெவலில். அதே மாதிரி ஆதி பௌத்திக லெவலில் பித்ரூன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேரு புகழுக்காக பல பாடுபடுறது, பல பாடுபடுறது. இங்கே தேவானன்னு அர்த்தம் இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியங்கள் எல்லாம் தேவர்கள் தானே. ஸோ அந்தந்த தேவதைகளே நல்ல ப்ரொஃபிஷியேட் பண்ணுறதுக்கு காதுக்கு நிறைய ஏதோ வேணும் கேட்கணும், வாய்க்கு நல்ல என்னென்னமோ ருச்சியாக வேணும், எல்லா இந்திரியங்களுக்கு இப்படி அது கொடுக்கறது தேவவிரதாக தான். ஹூ வர்ஷிப் தேர் ஓன் சென்ஸ் பிளெஷர்ஸ் அர்த்தம். அதே மாதிரி இப்படி பித்ருன்னா இவங்க எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வம்சம், என்னுடைய பரம்பரை என்ன நினச்சிக்கிறேங்க அப்படின்னு இதுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்னோடய பெடிகிரி என்ன அப்படின்னு இதெல்லாம் அசல் இருக்கவே இருக்கக்கூடாதான்னு சொல்லலை. நல்ல ஜாக்கிரதை புரிஞ்சுக்குங்க. இது டூ மச் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிலேயே மாட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க இதனால எத்தனை சண்டை, ஜாதி நீதி குல. இதுதான் பித்ரு என்ன, எங்கள் அப்பா இப்படி, நான் இந்த ஊருக்காரன் அந்த வம்சக்காரன்னு சொல்லி பித்ரு விரதான்னு என்னாகும். இதில் அவன் சிலதெல்லாம் காட்டுவான், ப்ரூவ் பண்ணி செய்வான். எது நேம் ஃபேம் எல்லாமே, நான் ராஜாவோட பிள்ளை, அந்த ராஜாவுக்கு சம்பந்தப்பட்டவன், இப்படி நீ பெடிகிரி வம்சம். இதுக்கு இதனால தான் சில இடத்துல குழந்தை வேறு யாராவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா அப்பா இனிமேல் உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் என்னை வீடு வாசல் தொடக்கூடாது, வரக்கூடாது, எங்கள் மானம் என்ன ஆகிப்போச்சு எங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பேருப்புகளுக்காக ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இது என்ன இது இப்படியே அதிலோ ரொம்ப ஈடுபட்டு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுதான் அல்டிமேட்டானே இருக்கிறவங்க. மூணாவது ஸோ தர்மம். இங்கே பித்ருவிரதானன்னு எதுக்கு சேர்த்துக்கணும், தர்மம். என்னமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்படி இருக்கணும் இல்லையா, మన குடும்பம் என்ன, మన வம்சம் என்ன, இப்படி அப்படின்னு தர்மத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அங்கே காமம். மூணாவது பூதானி யாந்தி பூதேஜ்யாக. இவங்க நாம் இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் மாதிரிங்க. அர்த்தம்னா அர்த்தம் இந்த மெட்டீரியலிஸ்டிக்கில் ரிசர்ச் பண்ணுறது என்னது, டெஸ்ட் டியூப் பேபி, க்ளவுனிங் பேபி, இப்படி மெட்டீரியல்லேருந்து என்னென்னமோ இன்னும் அது ரொம்ப அன்நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்குக்கு விரும்புகிறவங்க. மெட்டீரியலிஸ்டிக்கான இவங்களுக்கு சுகம் அனுபவத்தில் இங்கே என்னமோ ஆராய்ச்சி பண்ணி இன்வென்ட் பண்ணி செஞ்சு இதில் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இனிமேல் பொன்னிசான் பேபிஸு கூட பிறக்கலாம், அந்த மரத்துக்கே தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ டெஸ்ட் பேபின்னு இப்படி மெட்டீரியலிஸ்டிக் ஓரியன்டாக இருந்து இந்த மேட்டர்னே போட்டு அதுலேருந்து ஏதாவது எடுக்க முடியுமா செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பூதானி யாந்தி பூதேஜ அதில் ஏதோ சாதிக்கிறான், அதுதான் கடிக்கணுமே அவனுக்கு. ஆனால் எல்லாமே போய். ஸோ இந்த ஆங்கிளில் தர்மார்த்த காமமாக எடுத்துக்கிட்டால் மூணு ஆதி భౌతిక లెవెల్లో ఇది వరం. వాట్ ఈజ్ ఆధ్యాత్మిక లెవెల్ అనేది அடுத்த வாரம் அடுத்த கிளாஸில் நாளைக்கு தான் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.